இருப்பது உண்மை என்றால் இந்த மண்டபமே இடிந்து தூள் தூளாகட்டும். அந்த காட்சி அமைக்கும் போது கலைஞர் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த காட்சியிலே சாம்சன் அண்ட் டிலேலா போல இந்த தூண்களை பிடித்து மனோகரன் எழுப்பதாக வர வேண்டுமே, அதை எப்படி செய்ய வேண்டும் சொல்லும் போது கலைஞர்கள் சொன்னாராம், நீங்கள் அரங்கத்திற்கு சென்று ஏற்பாடு செய்துங்கள், வசனம் எழுதி வருகிறேன் என்று. அது அப்படி எழுதின வசனம் தான். இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு, கற்பு நெறி தவறாத பெண்களுக்கு கண்ணீரின் சக்திக்கு ஒரு மகத்தான சக்தி இருக்கு என்பதை காட்டத்தான் அந்த இடத்துல அப்படி ஒரு வசனத்தை எழுதியிருப்பார். பராசக்தி, மனோகரா என்ற திரைப்படங்கள் தமிழர்கள் வாழ்விலே இந்த திரைப்படங்கள் மூலமாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்போதெல்லாம் அமைத்து விடுவோம் என்ற எண்ணம் எல்லாம் கலைஞர் அவர்களுக்கு அன்றைக்கு இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் எப்பேற்பட்ட சிந்தனை, எப்பேற்பட்ட எழுத்து, அதை எடுத்து செயலாக்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருவரும் இணைந்து கொடுத்த இந்த பராசக்தி மனோகரா இன்றைக்கு சென்னையிலே வெளியிடப்பட்டாலும் கூட்டம் அலைமோதுகிறது. இன்றைக்கு தொலைக்காட்சியிலே போட்டாலும் அந்த படத்தை பார்ப்பதற்கு மக்கள் தொலைக்காட்சி பற்றி முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த இரண்டு படங்களை பற்றி தான் இங்கே நான் கட்டுரையாக சமர்ப்பித்திருக்கின்றேன். அதை உங்கள் முன்னால் இப்பொழுது நான் கூறியிருக்கின்றேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். யாருடன் இணைகிறாரோ அப்போதெல்லாம் இந்த எழுத்து வெற்றி பெறுகிறது என்கிற கருத்தை மட்டும் இந்த மதத்திலே இப்படியும் சொல்லலாம். உங்கள் கருத்து இருந்தாலும் கூட அவர் யாருடன் இணைகிறாரோ அந்த மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அமைகிறேன். நன்றி. நான் பேசும்பொழுது முன்னாடியே சொன்னேன், அபிமன்யு என்ற படத்திலே ஒடிந்த வாழானாலும் போதும் ஒரு வாழ் கொடுங்கள் என்ற வசனத்தை வைத்துத்தான் சேலம் மாறும் தியேட்டர்ஸிலே கலைஞர் அவர்கள் எழுத்தாளராக இருக்கும் பொழுதே, கவியரசு கண்ணதாசன் அங்கே ஆபீஸ் பாயாக இருக்கின்ற பொழுதே இந்த வசனத்தை கேட்டு கலைஞர் அவர்களை சந்தித்து தன்னுடைய நட்பை வளர்த்துக் கொண்டார். கலைஞர் அவருடைய வசனத்திலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் பராசக்தி மனோகரா பற்றி நான் குறிப்பிட்டு ஏன் சொல்கிறேன் என்று சொன்னார், அதற்கு முன்னால் கலைஞர் அவர்கள் எத்தனையோ படங்களுக்கு எழுதியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 11 படங்களுக்கு, நடிகர் திலகம் படங்களுக்கு அவர் எழுதியிருக்கின்றார். ஆனால் பராசக்தி படம் மட்டும்தான் முதன்முதலாக தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல, அன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இல்லத்திலே நடைபெறுகின்ற அத்தனை மங்களகரமான விழாக்களிலே மிகப்பெரிய ரெக்கார்டாக வெளிவந்து பல பேர் அந்த வசனத்தை உட்கார்ந்து கேட்டதற்கு அந்த மாற்றம் ஏற்பட்டது பராசக்தியில் தான். ஆகையால் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டுமே, ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், மக்கள் திலகமாக இருந்து அவர் ஆட்சியை பிடித்தவர் தான். ஆனால் அவர் நடித்த படங்கள் கூட நாம் அவர் தான் எழுதினார். ஆச்சரியக்குறிக்கும் கேள்விக்குறிக்கும் வித்தியாசம் இல்லை. அது கொஞ்சம் வளைந்தால் அது அறிவாளாக மாறிவிடும் என்று நாம் எம்ஜிஆருக்காக எழுதினார் கலைஞர். ஆனால் ஆய்வாளர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தால்தான் அதனுடைய ஆழம் தெரியும், வெளியிலே தெரியாது. அதுபோல் எம்ஜிஆருக்கு நிறைய படத்தில் மலைக்கல்லன் கலைஞருடைய திரைக்கதை வசனம் தான். அதிலே மருதநாட்டு இளவரசி எத்தனையோ படங்களுக்கு எழுதினாலும் அதுல எந்த படத்தினுடைய வசனங்கள் தமிழர்கள் மனதில் இடம்பெற்றது என்றால் முதலாக பராசக்தி, இன்றைக்கு வரையும் மனோகரா தான். இந்த படத்தை எடுத்துதான், இந்த 2 படங்களை பற்றித்தான் என்னுடைய ஆய்வை நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். ஆகையால் தான் இதை நான் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். மற்றபடி கலைஞருடைய எழுத்துக்கு நான் மிகப்பெரிய அருமை. அவர் எழுதிய சேரன் செங்குட்டுவன் வசனத்தை நடிகர் திலகம் அவர்கள் 850 அடி நீளமுள்ள வசனத்தை ஒரே டேக்கில் பேசி முடித்து, அதிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த நான் இப்ப ஆய்வு செய்கின்றதுக்காக அதை சொல்லுகின்றேன். அந்த வசனத்தை பேசி முடித்து நடிகர் திலகம் அவர் உட்கார்ந்து இருக்கின்றார். அந்த கேமராமேனும் டைரக்டரும் தனியாக சென்று பேசுகின்றார்கள். நடிகர் திலகம், வாங்கப்பா, என்ன விஷயம், என்ன ஒரு மாதிரி பேசுறீங்களே, நீங்க பேசினதுல ரெக்கார்ட் ஆகலன்னு இருக்காங்க. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண மூடி உட்காந்துட்டு, சரி இப்ப ரெக்கார்ட் ஆகுதுன்னு பாத்துக்கிறீங்களா, பாத்துக்கிறேன், பேச ஆரம்பிச்சோன்னு அதே ஸ்பீட்ல அதே துணியில கலைஞர் வசனத்தை 850 அடி உலக வரலாறு சேரன் செங்குட்டுவன் வசனம், அந்த வசனத்தை பேசி முடிச்சோன்ன இன்றைக்கு மிகப்பெரிய தொகுப்பாளராக இருக்கக்கூடிய பீம் சிங்கோட மகன் லெனின் அவர்கள் என்னிடம் சொல்லினார், அனைவரும் படபடப்பாக பார்த்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள். அந்த பிலிமில் ரெக்கார்டு எப்படி ஆயிருக்கிறது, ஏதாவது ஒண்ணு அதுல மேட்ச் ஆகவில்லை என்றால் திருப்பி சிவாஜியை பேச வைக்க முடியுமே. பார்க்கின்றார்கள் 1 அடி 2 அடி 3 அடி 4 அடி 800 அடி 849 அடி 850வது அடி வரைக்கும் இம்மி பிசகாமல் ஒரு தவறு இல்லாமல் பேசிய ஒப்பற்ற நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். இதை கலைஞர் அவர்களே ஒரு பேட்டியிலே
உங்களுக்கு பிடித்தமான நடிகர் இப்போது கூட குமுதத்தில் சொல்லுகின்றார், நடிகர் திலகத்துக்கு பிறகு உங்களை மனதை கவர்ந்த மிகப்பெரிய நடிகர் யார்? நடிகர் திலகம் தான். கலைஞர் போன வாரம் சொல்லி இருக்கின்றார். அதை போல அதற்கு கலைஞர் உங்களை கவர்ந்த வசனம் எது கேட்கும் போது அதே மனோகரா வசனத்தான் சொல்லியிருக்கின்றார். சிவாஜி அவர்களுடைய பேரன் முதலாக நடிப்பதற்கு ஆசீர்வாதம் வாங்குவதற்காக முதல்வரை சந்திக்க சென்ற போது உன் தாத்தா போன்று பேசுவாயா என்று கேட்டிருக்கிறார். பேசுவேன் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த சிறுவன். எங்கே பேசி காட்டிருக்கார், இவர் அமைதியாக இருக்கின்றார். சரி, உன் தாத்தா என் வசனத்தை பேசிதான் பெரிய நடிகராக வந்த, இப்பொழுது நீயும் என் வசனத்தை பேச போகிறாய் பார் என்று சொல்லிவிட்டு நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை எடுத்து என் ஆறுகிரி இளவர் நடிகர் திலகத்தினுடைய பேரன் என் மனமார்ந்த வாழ்த்துக்குள்ள நடிகனாக வர வேண்டும் எழுதியது நீ வாசி என்று சொல்லியிருக்கின்றார். அவன் வாசித்து விட்டான். இதை பேசிவிட்டாயே என் வசனத்தை போ என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கலைஞர் வசனத்துக்கு உரையும். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, நம்ம சத்யஜித் ரேயுடைய பதே பஞ்சாலி அமெரிக்காவில் ஏதாவது தியேட்டரை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் சொல்லுவாங்க பாதாள பேரடி ஆந்திராவில் ஏதாவது ஒரு தியேட்டரில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் பராசக்தி தமிழ் எங்கு மொழி இருக்கிறதோ அங்கெல்லாம் பராசக்தி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டு இருக்கும் என்று ஒரு மிகச்சிறந்த டைரக்டர், இந்திய புகழ் பெற்றவர் சொல்லி இருக்கிறார். அதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். ஐயா எழுப்பிய ஒரு ஐயப்பாடு தொடர்பான கஸ்தூரி ராஜாவிடத்துல ஒரு முறை செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், ஐயா உங்களுடைய எல்லா படங்களுக்கும் இளையராஜாவையே இசையமைக்க சொல்லுகிறீர்களே, அதுக்கு காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். கஸ்தூரி ராஜா சொல்லுகிறார், என்னுடைய படத்துக்கு எந்த சிறந்த இசையமைப்பாளர் வேண்டுமானாலும் அமைக்கலாம், சிறப்பாகவே இருக்கும். ஆனால் இளையராஜா இசையமைத்தால் அந்த படத்துக்கு ஒரு ஜீவன் சேரும் என்று சொன்னார். அதுபோல கலைஞர் அவர்கள் வசனம் எழுதி அதிலே யார் நடித்தாலும் சிறப்பாக இருக்கும். கலைஞருடைய வசனத்தினுடைய வீரியம் காரணமாக அந்த படம் வெற்றி பெற்றே வந்திருக்கிறது. ஆனால் கலைஞருடைய வசனங்களிலே இருக்கிற உயிர்ப்பு, சிவாஜி கணேசனுடைய உச்சரிப்பு, இந்த இரண்டும் சேர்ந்தால் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது. எத்தனையோ பேர் கலைஞருடைய வசனத்தில் நடித்தார்கள். ஆனால் கலைஞருடைய படங்கள்ல இன்றைக்கும் பராசக்தியும் மனோகராகவும் பேசப்படுகிறது என்று சொன்னால் சிவாஜி கணேசனுடைய வசன உச்சரிப்பு, அதற்கு கொடுத்த அந்த ஒத்துழைப்பு, அந்த கலைஞருடைய வசனத்துக்கு கிடைத்த வெற்றியாக நாம் கருதலாம். முதல் முறையாக செம்மொழியில திரைப்படங்கள் வந்திருக்கிறது. திரைப்படத்தோட வெற்றி. திரைப்படம் கலை அல்ல, மேலை நாடுகள் அவ்வாறு வளர்க்கப்பட்டது. இங்க இயல் இசை நாடகம் தான் நம்ம தமிழர்களோட கலை. இந்த இயல் இசை நாடகம் மூன்றுமே பேரரசர்கள், குறுநில மன்னர்கள், நிலச்சுவாண்டார்கள், புலவர்கள் இவர்கள்லாம் வளர்த்த கலை, பாமரர்கள் வளர்த்த கலை அல்ல. இங்க பாமரர்களால் வளர்க்கப்பட்ட கலைன்னு சொன்னா அது கூத்து தான் பாமரர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு தமிழ் கலை. அதற்கு அடுத்தபடியாக தமிழர்களால் வளர்க்கப்பட்ட பாமரர்கள் வளர்க்கப்பட்ட கலைன்னா அது திரைப்படம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு திரைப்படத்துக்கு இருக்கு. திரைப்படத்தை எதிர்த்தவர்கள்லாம் சான்றவர்கள் தமிழ்ல. முதல்ல வந்த போது சினிமா சீர்குலைக்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னவங்கலாம் படித்தவர்கள் தான். சினிமா சங்கீதத்தை டப்பா சங்கீதம்னு சொன்னவங்கலாம் படித்தவர்கள், இசை விருப்பினர்கள் தான். ஆனா இதுக்கு நேர் மாதிரியா மேலை நாடுகள் இருந்திருக்கு. மேலை நாடுகளில் திரைப்படம் வந்த உடனேயே அதை உற்சாகமா வரவேற்றவர்கள் யாருன்னா கவிஞர்கள், தத்துவ ஞானிகள். இவங்கள தான் திரைப்படத்தை பற்றி உற்சாகமான கருத்துக்களை சொல்லியிருக்கேன். முதல்ல திரைப்படத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதினவரே ராஷலின்ஸேங்கிற ஒரு கவிஞர் தான். இங்கே அந்த மாதிரியான ஒரு நிலைமை வருவதற்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு. திரைப்படத்தை பற்றி இப்போ கலைஞர் அண்ணா துறையெல்லாம் எழுதியிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அது மௌன